மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணனின் உடலுக்கு சென்னை வடபழனியில் உள்ள ஏவிஎம் ஸ்டுடியோஸில் திரைத்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, எந்தெந்த திரைத்துறை பிரபலங்களா இதுவரையில் அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள்? லாவண்யா, தமிழ் சினிமாவினுடைய முன்னணி தயாரிப்பாளர்களாக இருக்கக்கூடிய இந்த ஏவிஎம் நிறுவனத்தினுடைய ஏவிஎம் சரவணன் இன்று காலை வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார். அவருடைய உடலானது சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய ஏவிஎம் ஸ்டுடியோவில் தற்போது பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. காலை முதல் பல்வேறு திரை பிரபலங்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து நடிகர் விஷால், மதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வைகோ, திரைப்பட நாடக நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் நேரில் அஞ்சலி செலுத்தினர். நடிகை ஈஸ்வரி ராவும் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ச்சியாக தயாரிப்பாளர் கே.டி. குஞ்சுமோன், நடிகர் பார்த்திபன், இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன் அவருடைய குடும்பத்தோடு வந்து நேரில் அஞ்சலி செலுத்தினார். கிட்டத்தட்ட ஏவிஎம் சரவணனுடைய தந்தையால் தொடங்கப்பட்ட இந்த ஏவிஎம் நிறுவனமானது அவர் கைக்கு வந்ததுக்கு பின்னர் 170க்கு மேற்பட்ட திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார். குறிப்பாக ரஜினி, கமல் மற்றும் விஜய் என பல முன்னணி நடிகர்களை கொண்டு பல வெற்றி படங்களையும் தந்து லாபம் ஈட்டிய நிறுவனமாகவும் இது இருந்து வருகின்றது. தமிழ் திரையுலகில் பொறுத்தவரை பெரிய ஒரு நிறுவனமாக பார்க்கக்கூடிய ஏவிஎம் நிறுவனம் தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்களை அறிமுகப்படுத்தியதோடு பல்வேறு திரையுலகினருக்கும் வாழ்வாதாரத்தை தந்த ஒரு நிறுவனமாகவும் இது இருந்து வருகிறது. தமிழ் சினிமா வளரவும் அது சார்ந்த ஊழியர்களும் பலன் பெறும் வகையில ஏவிஎம் நிறுவனம் கடந்த பல ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் காலூன்றி இருந்து வருகிறது. ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்பட்டு வருகிறது. அவருடைய மறைவுக்கு பல்வேறு திரைப்பிரபலங்கள் நேரில் அஞ்சலி செலுத்துவதோடு சமூக வலைதளங்களையும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக குறைவான பட்ஜெட்ல படம் தயாரிப்பது குறித்து பல முக்கிய நிகழ்வுகளையும் இந்த நிறுவனம் அப்படிங்கிறது எடுத்திருக்கிறது. குறிப்பாக 1990களிலுடைய அந்த பகுதிகளில் ஒரு 5 வருடம் வந்து தற்காலிகமாக இந்த ஏவிஎம் நிறுவனம் அப்படிங்கிறது விலகி இருந்தது திரையுலகில் இருந்து. அது ஒரு முக்கிய விஷயமாக குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக புது தொழில்நுட்ப அம்சங்களை அறிமுகப்படுத்துவதில் ஏவிஎம் நிறுவனம் ஒரு முக்கிய பிரபலம் வாய்ந்ததாக இருந்து வருகிறது. பல்வேறு தொழில் சார்ந்த ஒரு முக்கிய இதை இது வருகிறது. அதே போன்று இந்த ஏஐ பயன்படுத்துவது சம்பந்தமான பல்வேறு திரைப்பிரபலங்களையும் இது பயன்படுத்தி இருக்கின்றது. அது மட்டுமின்றி பல்வேறு முன்னணி நடிகர்களை வைத்து 300க்கு மேற்பட்ட தமிழ், இந்தி, தெலுங்கு என பல்வேறு மொழிகளிலையும் தயாரித்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய தயாரிப்பு நிறுவனமாகவும் தமிழ் திரையுலகில இது இருந்து வருகின்றது. இதன் காரணமாக இவருடைய இழப்பு அப்படிங்கிறது ஒரு பேரிழப்பாக பார்க்கப்பட்டு வருகின்றது. அவருடைய உடலானது இன்று மாலை 4 மணி அளவில் வடபழனியில் இருக்கக்கூடிய ஏவிஎம் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட இருப்பதாகவும் தற்போது அவருடைய குடும்பத்தார் சார்பில் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா. ஏவிஎம் சரவணனின் உடலுக்கு மரியாதை செலுத்திய பின்பு நடிகர் விஷால் செய்தியாளர்களிடத்தில் பேட்டியளித்த காட்சிகளை பார்க்கலாம். இந்தியா சினிமாலே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு சொல்லணும். ஏவிஎம் சரவணன் ஐயா இன்னைக்கு நம்ம மதியில் இல்லை. இன்னைக்கு காலையில் தான் காலமானாங்க. இந்தியன் சினிமாவோட மிகப்பெரிய தூணுன்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவில் 1945 தொடங்கிய இந்த ஸ்டுடியோ, இந்த நிறுவனம் சரவணன் சார் கிட்டத்தட்ட எத்தனையோ படங்கள் மட்டும் இல்லை, எத்தனையோ தயாரிப்பாளர்களுக்கு, எத்தனையோ நடிகர்களுக்கு, எத்தனையோ இயக்குநர்களுக்கு இந்த இடம் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸ் ஒரு அடையாளம். ஒரு உதவி இயக்குனராக இந்த ஒரு அப்பா தயாரிப்பு நடக்கும்போது ஒரு சின்ன பையனா சாரை பார்த்து வியந்து பார்த்தது. அப்போது இவர் தான் ஏவிஎம் சரவணன் ஐயா, இவர் தான் மிகப்பெரிய தயாரிப்பார் அப்படின்னு சொல்லும்போது அவர் பார்த்தது அதுக்கப்புறம் உதவி இயக்குனராக எடிட்டிங் பயிற்சி கற்றுக்கும் போது சாரை எப்பயாவது ஒரு